தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நீங்க எதையுமே முழுசாவே சொல்ல மாட்டீங்க, நாக்க புடுங்குற மாதிரியே கேக்குறீங்களே என்ன? அண்ணா நான் போய் சரி 1 2ல ஒரு முடிவு கட்டணும், இல்லனா உன் மச்சான போட்டு தள்ள வேண்டியதா. மச்சான போட்ற வேண்டியதா. போயிட்டு வரவா? போயிட்டு வா. அந்த பையன் போடுற இல்லையா? யார் போட்டாங்க? காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத, காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, ஆமா தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத,
வீரமுள்ள ஐயனாரா காவக்காக்கும் கருப்பசாமி வீரமுள்ள ஐயனாரா காவக்காக்கும் கருப்பசாமி வீரமுள்ள ஐயனாரா காவக்காக்கும் கருப்பசாமி அத்திமரப்பார இன்னும் பேசுது இந்த ஊரு ஆமா அத்திமரப்பார அத பேசுது இந்த ஊரு காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத தென்கரையா பேரு சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு ஆமா தென்கரையா பேரு சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு நடிச்சவரா திரைத்துறையில சாதிச்சாரா நாடகத்துல நடிச்சவரா திரைத்துறையில சாதிச்சாரா டிஆர் மகாலிங்கம் பிறந்த ஊரு இந்த ஊரு ஆமா டிஆர் மகாலிங்கம் பிறந்த ஊரு இந்த ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நீதிக்கு தான் கட்டுப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா நீதிக்கு தான் கட்டுப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா நீதிக்கு தான் கட்டுப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது தென்கர ஊரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா சோழ வந்தா தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மதுரை தென்கரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு எல்லா பாட்டையும் இந்த ஒத்த பாட்டிலே ஆஃப் பண்ணிடுவேன் சும்மா கிடையாது கிரிட்டிக்கல் மைண்ட் எம்கேஆர் கை தட்டலாம் கை தட்டினாலும் கூட வீட்டுக்கு போகலாம் நாடகம் முடிஞ்சு அவ்வளோதான் தங்கச்சி வள்ளியை கூட்டிட்டு காவலுக்கு போனோம் சரி ஆனால் என்ன இடிக்குது என்கு என்கு என்னண்ணே உனக்கு ஒன்கு வருது ஒண்ணுக்கு வந்தா போயிட்டு வானே ஓட பிரைத்தினி மயமேனே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உசிலம்பட்டி பக்கம் செக்காலூர் முருகேஷ் உனக்கு என்ன வேணும் முருகேசன் தானே எங்க பெரிய பாரு என் ஜாதகம் இங்கே வந்துச்சா ஆமா எங்க பெரியப்பா சொல்லிட்டு இருந்தாரு என் முண்டை உங்க பெரியப்பன் ஜாதகம் பார்க்க வரல என் ஜாதகம் பெரியப்பன் மகளாங்க ஜாதகம் வந்திருக்குங்க எங்க பெரியப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க உங்களுக்கு போட்டு அவர் மகன் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தங்கச்சி அப்ப பெரிய பண தங்கச்சி இல்லை எனக்கு ஏங்க நீங்களே எச்சப்பு மாடு மாதிரி இருக்கீங்க உங்க தங்கச்சி எப்படின்னு கிடையவே தானே இருக்கணும் நான் தான் அப்படி என் தங்கச்சி அழகு தேவதை மாதிரி இருப்பா அப்போ நீங்களே லைன் பண்ணிக்கிற வேண்டியதானே தங்கச்சிரா முட்டு முண்டை சாரி முண்டை உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கான் மச்சான் என் தங்கச்சி ஹிந்தி ஹீரோயின் பார்த்துருக்கீங்களா கத்திரினா கைஃப் மாதிரி இருக்கும் கும்முன்னு அப்படியா கைஃப்னா ஒரு இடத்துல பேட்டிங் பண்ணவே மாட்டானே நீங்கள் கூட கலரில் கொஞ்சம் கம்மி தான் என் தங்கச்சி அப்படியே தக்க 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 தக்கன்னு மின்ன அப்படியே ஏன் சிறங்க வந்த முண்டையா இல்லைங்க என்னடா சொல்ல வர்ற மாதிரி பல பலன்னு இருக்குங்க உங்கள் தங்கச்சி இங்கே இருக்கா மச்சான் கூட்டு வந்திருக்கேல்ல மச்சான் அவன் தங்கச்சி அழகாக இருக்கும்ல அதான் சொல்லிட்டேன்ல தக தக்கன்னு தங்க புஷ்பம் மாதிரி இருக்கும்னு உன் தங்கச்சி முடியலைன்னா நீங்கள் மண்டி ஓடுங்க மச்சான் மண்டி போட்டு என்ன பண்ண சாமியை கும்பிடுங்கன்ட்டேன் மச்சான் தங்கச்சியை கூட்டு வாங்க இந்த கூட்டு வரேங்க இந்த தென்கரை கிராமத்துக்கு நான் வந்த நேரம் கருப்பா அரும்பு குறையக்கூடாது நீ முத்து முண்டை கல்யாணத்தில் தாரி வந்தாண்டா கெடுத்து விட்டுவேன் அரும்பு குறையக்கூடாது என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிள்ளை வறக்கும் போது தலை மொட்டை 18ஆம் படி அட்டா சன்னதியில் இறக்குறேன்
2 கடை தான் வெட்டுவேன். அதுக்கு மேலே கடை வெட்டினா செவர ஒட்டியை கலாண்டு சுட்டு தூங்கிறாங்கடா. உனக்கு நான் வேண்டுதலும் அரும்பு குறையக்கூடாது, அழகு பத்த பொண்ணா வரணும். கருப்பா என் தங்கச்சி வந்துருச்சு. எங்கடா பிறகு நீ நல்ல வயிறா. நீங்க எப்படி திரும்பி கண்ண மூணுங்க என் தங்கச்சியை காட்டுறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா என் தங்கச்சி வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க அண்ணா, எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க பாப்போம். 1 2 3. என் தங்கச்சி கட்டல கைப்பு பாருங்க. இன்னும் எத்தனை வயது தாலியா இருக்க போறாங்களே அவங்க. மணமகளே மணமகளே வா வா. மச்சான் இன்னைக்கே பரிசம் போட்டுரும். கர்த்திரியம் பிடிச்ச முண்டை வலது கால தான் வைக்கணும், இடது கால வைக்கிறது. மச்சான் எம்புட்டு அழகா இருக்கு. உனக்கு நான் எங்கேம்மா போய் மாப்பிள்ளை தேடுவேன் பாரு. எம்புட்டு அழகா கமலஹாசன் கலர்ல இருக்காரு பாருமா. இது ஒரு அழகா கேவலம். ஏதோ நீ சொல்றேன்னு நான் தலையை நிறுத்தினேன். இங்கே நீட்டாத பாண்டி கோயிலில் போய் உங்கள் 2 தலையை நீட்டுங்க. உன்னை காக்கடாயின்னு அவள் புருவ குடியும் தூக்கி போட்டு அறுத்துருவாங்க. ஏன்டா உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையாடா? இது என்னடா? இது பேர் என்னடா? கைப்பா. இது என்னன்னு தாத்தா மாதிரி இருக்கு. இதை போய் தாத்தா மாதிரி இல்லம்மா, மச்சான் கொஞ்சம் மீசை பெருசா வச்சு வளர்த்துருக்காங்க. இலவட்டம் ஒரு இலவட்டம் கூட கிடைக்கலையா? உன் தங்கச்சி என் கையில் ட்ரில் போடுறாள் என்ன காளி முண்டை. என் மச்சான் வாடி வாசல்ல மாடை திறந்து விட்டா அப்படி பாய்வாப்புல. மாடு பிடிப்பாரா? ஐயா அப்ப கொம்ப பிடிப்பாரு. ஓ அது மூஞ்சி இருதலை முனி எங்கேனே இதை கத்திக்கிட்டு நான் எப்படிடா முத்தம் கொடுப்பேன் நாசமா போக. நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன். மச்சான் முத்தம் கேட்கிறாப்புல குடும்பா, அது உதட்டோட உதட்டா கொடு. குடும்பத்தோட பெட்ரோல் கொண்டு ஓடி வீசி எரிச்சே விடுவேன். ஏமாளி பயிலா இருக்கா? தாலி கட்ட உள்ள போய் முத்தம் கொடுக்க சொல்ல ஏமாத்திட்டு போறீங்கன்னா என்ன பண்ணுவா? தாலி கட்டினாத்தான் நான் முத்தம் கொடுப்பேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கேயும் கிடைக்காது. எம்பூட்டு அழகா இருக்கு. ஏலே நான் கட்டணும்னு சொல்லவே இல்லடா. ஏன பயமானே அழக பத்தி உனக்கு என்னமா தெரியுதாடா? கொண்டு போய் அதை 300 ரூபாய் வித்துட்டு வாடா போடா. தம்பி லகுடு செகுல அத்தை விட போடா. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான். என்ன மச்சான் வாழ்க்கை கொடுக்க விட்டு முதல் வாங்கின 300 ரூபாயை கொடுங்கடா. எதுக்காக எனக்காக நீ யார் வாழ்லையும் யாரும் கையெடுத்து கும்பிட கூடாது. ஐயா அண்ணா வேணாம், நம்ம 2 பேரும் கூட கட்டி பிடிச்சு படுத்துக்குருவோம். பாசத்துல சொல்றா. ஆனா நீ பிறண்டு படுத்தீங்கன்னா அதே உன் தங்கச்சி கடைசி நீர்மாலை. மச்சான் டேய் நீங்க தானே மச்சான் கனவுலாம் கண்டே சொன்னீங்க. தம்பி கடாப்பலாம் தூவும் பேசாம இரு. ஐயா நாடகம் பார்க்க வந்த ஆம்பளை எல்லாம் சும்மா இருக்கணும். இது வரைக்கும் 99 பேர் மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் 99 பேர்த்துக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி எல்லாரும் தலையில பூ வைப்பாங்க. உங்க தங்கச்சி என்ன தலைமசிலே ஆணி அடிச்சு வச்சிருக்கு என்ன? அவசரத்துல உங்களை பார்க்க கிளம்பி வந்துச்சுங்க. அதனால என்ன பெரிய மாப்பிள்ளை. ஆனா எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட் முகரைக்கு 77 பொட்டு. ஆனா நாடகம் பார்க்க வந்த ஆம்பளைகளுக்கு இன்னும் ஒரு 20 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. வருமா? அவங்க கஞ்சி அல்லுவாக்கி மூஞ்சி தான் கொட்டையும் பாக்கும் சீச்சி சட்டி ஓட்டிருக்கேன். இது ஜெயா ஏய் மச்சான் மடுவ மச்சான் என் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றவே இல்லையே. என்ன ஆசை மச்சான்? நான் முத்தம் கொடுக்கிறேன் மச்சான். அடே கார்ல ஏத்திட்டு போக மாட்டேன், கொண்டே விடுவேன் மச்சான். உள்ளவா 1000 ரூபாய் சேர்த்தாரே என்னை விட்டு. பொச்சு பொச்சுன்னு வாயிலே கொடுமா. எதுல கொண்டு வைக்கிற அத்தி ஜெயா இங்க வாடி வேமா. நம்ம பெரியப்பா மக. இதே பழைய நிலாவில் இருக்க உலவையா? ஆமா. ஏய் எல்லாரும் நிலா பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு கிளவி தான் இப்படித்தான் இருக்கும். பொய் சொல்லாத. நீ பொய் தானே சொல்லாது. நம்பிராஜன பொண்டாட்டி தானே? நங்கை போகணி தானே? அடியாய் எத்து பல்லு முண்டை. எத்து பல்லு முண்டையா? என் பல்லு ஒரு காலத்துல வச்சா. ஏய் கேட்டு முண்டை.
ஐயோ நான் கூட ஒரு தடவை முத்தம் கொடுத்தல அவன் மொச்சுன்னு கொடுக்கறான். ஈரிடி மடு ஊத்தி பிடிச்சிடி. அண்ணே அதுக்குள்ள என்னத்தை வச்சு தொலைச்சே நாசமா போறேன். எனக்கு என் புருஷன் வேணும். ரெண்டு தங்கச்சி என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க. ஏத்தா நீ ஆடி தகத்துன போது இருத்தான். எனக்கு என் புருஷன் வேணும் வாங்கிட்டா. ஏய் என்னடா கிளிகள் போய் என்ன பாரு. ஏய் புருஷன் தானே வேணும். பேசாம ஐயோ. ஏண்டா உள்பாவட இல்லாம கிர்னி போல துணியை கடிச்சு வந்திருக்க. ஐயையோ ஐயையோ புடிச்சிருக்கு. தம்பி சத்துணவு பொறுப்பாளர் ஆக்கிய போ. டேய் உன் குடும்பத்தை காலையில வந்து கிரண்ட காலை வெட்டுறேன் போடா. அப்ப என் தங்கச்சி கத்திரனா கைப்பு வாழ்க்கை. அப்ப ஏன் வாழ்க்கை? யாரியா வாழ்க்கை வேணா காலையில இளநீல வழுக்க வாங்கி. மாமா நான் ஒண்ணே சொல்றேன், அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு வேணாம் மாமா. நான் தான் அழகா இருக்கேன். நான் தான் அழகா இருக்கேன், அப்புறம் எதுக்கு அந்த பொம்பளை? அது வேண்டாம். அது வந்து ஜெயா அது மூஞ்சிய பார்க்கல இது மாதிரியே இருக்கு. ஏன்னா உன்னையே நான் கட்டிட்டு வீட்டில் வச்சேன்னா நல்லா பார்த்துப்பேன் மாமா உங்களை. உன்னையே நான் வீட்டில் வச்சுட்டு போனேன்னா எனக்கு மனசு உறுத்தும். எதுக்கு? கேபிள் டிவி கேரன் கூட வீட்டுக்கு வெளியே நின்று கேட்க மாட்டேன். எதுவும் புள்ளி புள்ளியா தெரியுதான்னு வீட்டுக்குள்ளே வருவேன். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. இப்போ என் மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படித்தான் எது அதே மாதிரி வாரச்சிட்டு பிடிக்கிறவன் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மடக்கு தண்ணி விடுங்கன்னு வருவேன். உன்னைய கட்டி வச்சிருந்தா சிலிண்டர் ஐயோ என் மச்சானே என் தங்கச்சி என் முன்னாடி என் புருஷனை என்னென்ன ஆங்கிள் பிடிச்ச அமுக்கு. ஐயோ இந்த பாட்டுக்கு வந்த சோதனையே. மாமா மாமா செரு பிஞ்சு இங்க இருங்க. உங்க காலில் வேணாம் அப்படிங்கிற அந்த வேலை கரெக்டா வேணாம் மாமா நமக்கு. உன்னைய கட்டினா எல்லா பேரும் வீட்டுக்குள்ளேயே வருவேன். எனக்கு மனசு உறுத்தும். அத கல்யாணம் பண்ணா இருப்புல அத கல்யாணம் பண்ணா இதை கட்டினா கரண்ட் புல்ல கூட குடிக்க வர மாட்டாங்க. உங்களுக்கே வராதே அப்புறம் எப்படி அவங்களுக்கு வரும்? இங்க இருக்க இந்த புள்ள வேண்டவே வேண்டாம் நான் சொல்றேன் கேளுங்க. நீ குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? நீங்க குத்திவிட்டாலும் புளு புளுங்க. மச்சான் முந்தா நாள் என் தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கும்போது பாஞ்சிட்டு எலாம்ல. ஐயோ அது மூஞ்சியும் முகரையும் அதுக்கு எது எது இருக்கு? நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி தெரியாம தான் கேக்குறேன். ஏய் அண்ணே இதை நான் கட்டிட்டு போய் பிளாக்கில் சரக்கு ஓட்டினாலும் போலீஸ் வர மாட்டாங்க. அதை பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. நீங்க தான் தொத்திக்கிட்டு தெரியாது. ஐயா உண்மைதானையா? இப்படி ஒரு பொண்டாட்டி நீங்க கட்டியிருந்தா நீங்க ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போவீங்களே. அவர் அவருக்கு ஏய் இந்தாடி மரியாதை என் புருஷனை விட்டு வேலைக்கு போயிரு. உனக்கு அதான் மரியாதை. அண்ணே உன் மூஞ்சியும் முகரை உலக அழகி அது மண்டையும் முடியலையும் பத்தியலா. ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு அட்டை வேண்டி 100 நாள் வாங்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு நான் பாட்டு கலந்துட்டு போறேன். உன் வாழ்க்கையை பங்கு ஓடுறா. ஆமா நொங்கு ஓடுறா. என் வாழ்க்கையை பங்கு போறது அந்த கல்ட்டு நீங்க நோ மடு டச் நோ பொழந்துறேன் பாத்துக்க. என் கோவத்தை பத்தி வந்து நான் எதை வேணா கொடுக்க மாட்டேன். என் நெஞ்சில கைய வச்ச என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? அவனு அதை திறக்காத என்னமோ புளிச்சோறு கட்டுற மாதிரி வேற அதை பார்த்தாலே எனக்கு என்னமோ புளிச்சோறு மாதிரி திருப்பதியில லட்டு உருட்டி வச்ச மாதிரி. இதை பார்த்த உடனே எனக்கு தஞ்சாவூர் கொம்பு இல்லாத மாடு ஞாபகம் வந்துருச்சுடா. அதுக்கு பிடிச்ச சுட்டு விட்டுருப்பாங்க இந்த மூலக்கால தங்கச்சி ஐயோ நெஞ்சில கடிச்சு விட்டாலே. பல்லுகிட்ட கேறி விட்டாலே. நெஞ்சிலே இப்படி கடிக்கிறியே. இங்க வாயே இங்க வா மாமா. இருங்க தங்கச்சி இருங்க நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஐயோ எனக்கு இனிமே வேண்டவே வேண்டாம், தொல்லே வேண்டாம், நான் நிம்மதியா இருக்கிறேன். ஐயோ இருடி வரேன். ஏய் இருடி முத. அம்மா என்ன அது தூக்குது ஊதாங்கல மாதிரி. அதத்தானே மயங்கி அதிலே விழுந்து கிடக்குறியே நீங்க. டாடி இங்க வா. நான் மச்சான் ஊதாக்குளைய பாத்துட்டீங்களா? இருனே அந்த ஆளை நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம். ஆனா எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீ என்ன இருந்தாலும் எனக்கு அக்காவா ஆயிட்ட. என் வாழ்க்கையில ஒரு பங்கு. கையை வயிற பிடிக்காத போது பேசாம இரு. கையத்தான புடிச்சு மயிரப்ப புடிச்சு
மாமா கொடுவா வாயினால நீ கொடுத்துட்டீனா என் புருஷனை உனக்கு நான் விட்டு கொடுத்துறேன். உனக்கு என்ன புரிஞ்சே? எனக்கு தான் புரிஞ்சு. கல்யாணம் ஓ புருஷன் தானே. கல்யாணம் கடுக்கு புல்லானாலும் எங்க வாயில மொச்சு மொச்சு முத்தம் கொடு. மயிரை புடுங்க கொடுங்க போமா. நான் குடுப்ல அவ கண்ணு முன்னுக்கு நீ கொடுக்காம உதுரையா போனாங்க. குடுக்கறியா? நான் வந்து பிடிக்கிறேன். மதுரச்சி மயிலே மீனாட்சி கோவிலே கல்யாணம் எப்ப சொல்லுமா ஏ கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வெக்கம்மா நான் என்ன சொல்ல வார்த்தைகள் சிக்கவில்லை நல்ல தையில் வெள்ளி கால நாங்க மாத்த போறோம் தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலே கல்யாணம் எப்ப சொல்லுமா சொல்லாம என்ன எல்லாரும் இப்படி திரியிறீங்களே பைத்தியங்களாட்ட என்ன ஏத்தா என்ன ஏத்தா சாயலூடில இருந்து ஒரு நகர கருவாடு வாங்கிட்டு வந்து ஏன்ட்ட விற்க நினைக்கிறேன் தானே நல்லா தானே இப்போ கையிலேயே கட்டியிருக்க கையில் இல்லாமல் உள்ள ஓடுனியே என்ன பிரச்சனை இந்த நம்ம குலசாமிக்கு மாலை ஓட்டேன் குலசாமிக்கு மாலை ஓட்டா கையில் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா இது கரும்பு அங்கிட்டு ஓரத்தில் நிற்கிறேன் அது கூட உன் கண்ணுக்கு தெரியல திட்டு திட்டு பழஞ்சு ஓடுறேன் இருத்தா கருங்குளத்து முனி அடிக்க தெரிஞ்சுதா என்னண்ணே என்னண்ணே என்ன என்ன வேற்றுக்கிற வாசி மாதிரியே இருக்காங்களே என்ன உனக்கு நாத்து நாத்தா கத்திரினா கை ஏமா ஏ அம்மா ஏலியன் மாதிரி இருக்கா இல்லையா எப்படி நாத்து இங்க வா அத்தா வாத்தா வாத்தாதே 1000 தான் என் தங்கச்சி வள்ளி இடத்துக்கு தலைவி நீ நாளைக்கு அந்த வீட்டில் வந்ததே மூட்டம் போடணும் இனிமே நீ இப்படி ஏட்டிக்கு முட்டியா பேசுன வேலையை விட்டு உன்னை தூக்கிடுவேன் பாத்துக்க அப்பா எங்க போக சொன்னாரு தூக்குவீங்க
என்னையே தூக்குவீங்க. தூக்கிட்டாலும் அப்படியே இருக்கும். தங்கச்சி பக்கத்துல போகாத புரட்டாமா வணைவேன். அது பல்லு வலி பக்கத்துல புரட்டா என்ன பண்ண? இல்ல வாயில முத்தம் கொடுத்துட்டாளா? முத்தம் கொடுத்துட்டாளா? இல்லடி அவ வாயில லேசா இடிவே. ஐயே நான் கையை கொண்டு போக மாட்டேன். கையில மொச்சுன்னு முத்தம் கொடுத்துட்டாங்க. கேளுன்றல குடுக்கல. வந்தா இல்ல ஏய் கொண்டவே. என்னடி அங்க வா. நீ பொம்பளை தானா லாம்பளையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஐயோ ஆனா உதட்டுல முத்தம் வாங்குனாலும் இப்படி சொல்ற நீங்க எப்படி அதை கெடுத்தீங்க? ஏய் இங்க வாங்க. அது வாயில முத்தம் கொடுத்துட்டாங்க, நீங்க அதை எப்படி கெடுத்தீங்க? அது போதையில இருந்தேன். என்ன போதையில இருந்து நல்லா வந்துற போறா. ஏய் இங்கடி இவளோட அத்தாவுக்கு தங்கச்சி 3 மாசம் முழுகாம இருக்காரு. போதும் ஏய் என்னன்னு இப்படி இருக்கா? கையை ஒரு மாதிரியா புரட்டி இருப்பாளே. என்ன மண்ணே பாசமா என் கொணம் தெரியாம பேசிருக்க. நான்லாம் கொஞ்சம் கோவக்குரியான ஆளு. கிலோ 10 காக்கா கிலோ 10 வாங்க மாட்டாங்க. ஏய் என் பொண்டாட்டி அதுக்குள்ளே அழகுமலை எனக்கு முட்டை எடுத்துட்டாலே. ஏய் இந்தாடி இங்க வா. இது என்ன கீரி புள்ள மாதிரி இருக்கு? சோழ வந்து அந்த தென்கரைக்கு ராதாகிருஷ்ணன் வந்து என்ன ஒண்ணாண்டா பூரா மக்கள் பூரா சொல்லுவாங்க. சோழ வந்த தென்கரையில் ராதாகிருஷ்ணன் வந்து மசுர புடுங்கினான். என்னதான் நம்ம முடி மாதிரி வருமா? எப்பா என்ன இருந்தாலும் தோழி புள்ள முடி மாதிரி வரும். எங்க 2 பேர் முடி நீ ஒரு அளவுக்கு வை. இங்க இருந்து கோரிப்பாளையம் வரைக்குமா? உங்க தங்கச்சி முடி. உனக்கு என்ன பிரச்சனை? உடையில கருவாடு உடையில கருவாடு கூந்தலில பூக்க. காவல் பார்க்க வந்தேனா வேற எதுக்கு வந்தேன்? இது குறிஞ்சி நிலமா என்ன நினைச்சு நீங்க இப்படி ஆட்டம் போட்டு இல்ல தெரியுறீங்க? நான் கூட ஜாக்கெட்டை பார்த்தோன்னே குறிஞ்சி நிலத்து கொமாட்டிக்காங்க. குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த பல்லுலண்டு பறக்குதடி முன்னாலே தந்தான தனா தனதன தந்தினா தந்தான தனா தனதன தந்தினா பூமலர்ந்து குலுங்குதடி தன்னா. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே விளைந்து வந்த சங்கிநாதம் முழங்குதடி மலையிலே. பாடுங்க 2 பேரும். வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. ஆனா என்ன ஒரு அதிசயம் மாமா. என்ன மச்சான் பிறந்த முடி எடுக்கல அண்ணா? இல்ல கொஞ்ச நேரம் எனக்கே படபட வந்துருச்சா. மயக்கம் போட்டு நிக்குது பாரு. விளைந்து வந்த சங்கிநாதம் முழங்குதடி மலையிலே. பால் மணக்குது பழம் மணக்குது பழனி கூடும் தேன் இருக்குது திரை இருக்குது. பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் தேன் இருக்குது திரை இருக்குது தேடி வச்சிரு குணத்திலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னால். உனக்கிட்ட மறுபடியும் சொல்றேன் அண்ணே. இங்க யாரு என் குணம் தெரியாம நீ ஆடிக்கிட்டு திரியுற. நான் கோவக்குரியான ஆளு பாத்துக்க. கோவக்குரியான ஆளு என்ன கொண்டு வந்து உனக்கு தான் அவரை என் தங்கச்சி எப்படி குதிச்சு ஆட உரியல. என் தங்கச்சி 3 மாசம் முழுகாம. மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியடி குளத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கடலிலே 3 காலம் உணர் சொல்லும் திரடி இருக்குது மனசிலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கடலிலே
மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்கே வளகாப்பு கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் வைப்போம். ஏன்டா சாமியாட்டாடி அடிச்சு அவனை சாமி வரும்டா மருதோடைய ஐயனாரு வந்தது யாருப்பா? ஐயனாரா கருப்பனா ஆத்தாவா? இங்கே ஒரு விட்டுனா சூத்தரிச்சு போவோம். அப்புறம் எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? கையை சுரிச்சு விட்ற. வந்தது யாருப்பா? ஆசாரம் தவறாத உன் பிள்ளைய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தான் பொறுக்கணும். வந்தது யாருப்பா? வந்தது யாரு? வந்தது வகுத்து சொல்லிட்டா.